ஹாய் ஹலோ வணக்கம். ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம அதிரூப சுந்தரி அனங்கரதி கதையை தான் பார்த்தோம். இந்த எபிசோடில் வேதாளம் சொல்லிய புதிர்கதைகளில் ஒன்றான சொன்ன சொல் தவறாத மதனசேனை கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கட்டி கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஏவல் கொள்ளும் வீரபாகு என்னும் மகாராஜன் ஆட்சி புரிந்த மகத நாட்டிலே அனங்கபுரம் என்னும் நகரம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் வாணிபம் பெருகியிருந்ததால் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக அர்த்ததர்த்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் தலை சிறந்து விளங்கினார். அவர் தலை போனாலும் சொன்ன சொல் தவறாத நாணயஸ்தரென பெருமை பெற்றிருந்தார். அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதனசேனை என்ற குமாரத்தியும் இருந்தார்கள். மதனசேனை ஆடவர்களின் மனதில் மோகப்போர் மூட்டும்படியான அழகு கவர்ச்சி படைத்தவளாக இருந்தாள். அவள் மிகவும் வெகுளிப்பெண், கள்ளங்கபடம் இல்லாதவள், எதற்கும் கலங்காதவள், குணவதி. தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவறமாட்டாள். உயிரே போவதாயிருந்தாலும் தன் வாக்கை காப்பதே தன் குலதர்மம் என நம்புபவள். ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவளுடைய தமையனின் பிராண சிநேகிதனான தர்மதத்தன் என்பவன் அவளை பார்க்க வந்தான். சின்னஞ்சிறு வயதில் அவளோடு விளையாடியும் நெருங்கி பழகி வந்தவனுமாகையால் அவனுடைய நெஞ்சில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் மோகக்கொடியாக தழைத்து விட்டது. மதனசேனையின் மீது தர்மதத்தன் தீராத மையல் கொண்டு விட்டான். பூந்தோட்டத்தில் புன்னகைச் சோலையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதும் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறு தர்மதத்தன் தன் பொழுதை போக்கினான். அவள் வீடு திரும்பியதும் அவளை தனித்து சந்திக்க முடியாமல் போன சோகத்துடன் தன் இருப்பிடத்தை அடைந்தான். இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தர்மதத்தன் தன் படுக்கையில் கிடந்து புரண்டான். பித்தனை போலாகிவிட்டான். அவனை உற்றாரும் உறவினரும் விசாரித்தபோது அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. நள்ளிரவுக்கு பிறகு தூங்கிப் போனான். அப்போதும் அவன் தன் காதலியை சந்தித்து கொஞ்சி மகிழ்வதாகவே கனவு கண்டு வந்தான். அவன் மோகம் அவ்வளவு தூரம் தலைக்கேறி இருந்தது. மறுநாள் காலையில் அவன் கண் விழித்தவுடன் புறப்பட்டு முதல் நாள் மதனசேனையை கண்ட அதே பூந்தோட்டத்தை அடைந்தான். மதனசேனை தன் தோழிகளுக்காக தோட்டத்தில் தனியாக காத்திருந்தாள். உடனே தர்மதத்தன் அது சமயமென கருதி மதனசேனையிடம் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான். அவளும் அவன் நிலைக்காக பச்சாதாபப்பட்டாள். ஆனால் அவளுக்கு விபரம் தெரிவதற்கு முன்பாகவே அயலூரில் உள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிககுமாரனுக்கு மதனசேனையை மணமுடிப்பதாக அவளுடைய தகப்பனார் வாக்குறுதி கொடுத்துவிட்டார். இனி தலை போனாலும் தந்தை வாக்குறுதி மாறமாட்டார் என்பதும் மதனசேனைக்கு தெரியும். அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர் துளிர்க்க தர்மதத்தனை நோக்கி, நான் ஒரு கன்னிப்பெண். என்னை ஏற்கனவே வேறொரு வணிககுமாரருக்கு மனம் முடித்து கொடுக்க நிச்சயமாகிவிட்டது. சிறிது காலத்திற்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும். ஆகவே உங்கள் காதலானது மனம் பெற வழியே இல்லை. யார் கண்ணிலும் படாமல் வந்த வழியே திரும்பி சென்று விடுங்கள். இல்லாவிட்டால் வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் என்று எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை சொல்லி தடுத்தும் தர்மதத்தன் மோகம் அடங்கவில்லை. பருவம் குலுங்கும் அவளுடைய புத்திலம் அழகை காண காண தர்மதத்தனின் நெஞ்சிலே அடக்க முடியாத ஓர் ஆசையின் உத்வேகம் கொழுந்துவிட்டு எரிந்தது. எது வேண்டுமானாலும் வரட்டும், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதை கேட்ட மதனசேனை பலவாறாகவும் சிந்தித்தாள். மோகத்தின் வேகத்தால் அந்த கணமே அவன் தன்னை பலவந்தம் செய்வானோ என்று தோன்றியது. அவள் தர்மதத்தனை நோக்கி, தர்மதத்தா, உன்னுடைய நோக்கம் பிசகானதென்றாலும் உன் மீது எனக்கு கோபம் ஏற்படவில்லை. என் கன்னி அழகுதான் உன்னை இவ்வாறு தூண்டுகிறது. அதை நீ ஒரு முறை பருகிவிட்டால் உன் மோகம் தீர்ந்து போகும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் ஆசையை இப்போது அடக்கிக்கொள். நான் கன்னிப்பெண். கல்யாணமாகும் முன் கன்னித்தன்மையை அழிப்பதனால் உனக்கு மகாதோஷம் உண்டாகும்.
முதலில் எனக்கும் அந்த வணிககுமாரருக்கும் கல்யாணம் முடியட்டும். அதனால் என் தந்தைக்கு கன்யா பலன் கிட்டட்டும். அதன் பிறகு உன்னை சந்திக்க ஒரு நாள் நானாகவே வருகிறேன் என்றாள் மதனசேனை. தாமரையிலே ஒரு வண்டு தேன் அருந்திய பிறகு மற்றொரு வண்டு அதை அடையுமா? பிறன் ஒருவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன். உன் அழகின் முதல் மலர்ச்சி எனக்குத்தான் முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தருமதத்தன். இவ்விதம் அவன் சொன்னவுடன் மதனசேனை, காதலித்த கன்னிகையின் அழகு முதலில் உனக்குத்தான் உல்லாசம் தர வேண்டும் என்கிறாய். அப்படியானால் எனக்கு கல்யாணம் ஆனவுடனே நான் உன்னை அடைகிறேன். அதன் பிறகே கொண்ட கணவனை அடைவேன். என் கணவர் என் அழகை ரசிக்கும் முன் கன்னித்தன்மை அழியாதவளாகவே சூடாத மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன். என்னை நம்பு. அர்த்ததத்தனரின் மகள் சொன்ன சொல் தவறமாட்டாள் என்று தெரிவித்தாள். அப்படி அவள் சொன்ன பிறகும் காதலனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவள் சத்தியம் செய்து கொடுத்த பிறகே அவளை போகவிட்டான். கல்யாணத்திற்கு நிச்சயித்த நாளும் வந்தது. முகூர்த்தமும் நடந்தது. புருஷன் வீட்டை அடைந்த மதனசேனை பகல் முழுவதும் குதூகலத்துடன் இருந்தாள். ஆயினும் இரவு வந்தவுடன் புருஷன் அவளை நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தாள். அதைக் கண்ட அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து அவளை நோக்கி, பெண்ணே, நீ என்னை நேசிக்காவிட்டால் நானும் உன்னை தொட விரும்பவில்லை. ஆகவே உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் எவனோ அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனிடம் செல் என்று அவன் சொன்னான். இதைக் கேட்டவள் தன் தலையை கவிழ்த்து கொண்டு தழுதழுக்க பின்வருமாறு சொன்னாள். நான் உங்களை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன். ஆயினும் நான் சொல்வதை தாங்கள் சாவதானமாக கேட்க வேண்டும். முதலில் எனக்கு தாங்கள் மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதியை அளித்தால் நான் சொல்லுவேன் என்றாள். மனைவி இவ்விதம் கேட்டவுடன் கணவன் வேண்டாவெறுப்பாக அவள் வேண்டுகோளுக்கு இசைந்தான். அவளும் வெட்கமும் பயமும் பிடித்து கொள்ள கவலையுற்று தன் கதையை சொன்னாள். ஒரு நாள் நான் தோட்டத்தில் தனியே இருக்கையில் என் தமையனுடைய நண்பனான தர்மதத்தன் என்னை கண்டு மையல் கொண்டு அவன் மோகத்தை என்னிடம் தெரிவித்தான். அவன் என்னை பலாத்காரம் செய்யப்போகும் தருணத்தில் என் தந்தைக்கு கன்யாதான பலனை அளிக்கவும் வீண் அபவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கவும் நினைத்து எனக்கு கல்யாணம் ஆனவுடன் கடவுளை அடைவதற்கு முன்பாக அவனிடம் வருகிறேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளித்து அவனை அனுப்பினேன். ஆகவே என் வாக்கை நான் இப்போது காப்பாற்ற வேண்டும். என் குழந்தை பருவத்திலிருந்து நான் உண்மையாகவே நடந்து வருகிறேன். கொடுத்த வாக்கை காப்பதே எங்கள் குலதர்மம். ஆகவே அதை மீறாமல் அவனை போய் பார்த்துவிட்டு தங்களை அடைவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள். இதை கேட்ட கணவனுக்கு இடியுண்டது போல் இருந்தது. என்ன செய்வது என்பது விளங்கவில்லை. ஆயினும் கொடுத்த வாக்கை மீறுவதற்கில்லை. அவள் வேறு ஒருவன் மீது நாட்டம் கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாக்குறுதியின் பிரகாரம் அவள் போகத்தான் வேண்டும். நான் எதற்காக அவளை தடுக்க வேண்டும்? இவ்விதம் நினைத்த சமுத்திரதத்தன் தன் மனைவியை நோக்கி, உன் சத்தியத்தை காப்பாற்ற கல்யாணமாகியும் கன்னியாகவே போ என்று அவள் இஷ்டப்படியே போக அனுமதி கொடுத்துவிட்டு அவள் முகத்தை கூட பாராதபடி வேறுபுறம் திரும்பி படுத்து கொண்டான். மதனசேனை எழுந்து முக்காடிட்டு கொண்டு தன் புருஷன் வீட்டை விட்டு காதலன் ஊருக்கு கிளம்பினாள். நடுநிசையிலே உலகமே அறியாதபடி கணவனின் ஊருக்கும் காதலனின் ஊருக்கும் நடுவே சிறு காடு ஒன்றுதான் இருந்தது. அந்த காட்டில் பயங்கரமான வழிப்பறி கல்வன் ஒருவன் இருந்தான். அந்த நள்ளிரவிலே மதனசேனை மட்டும் தனியே போவதை பார்த்த வழிப்பறிக் கள்ளன் அவளை நோக்கி பாய்ந்து வந்து முந்தானையின் முனையை பற்றி இழுத்து அவளை பிடித்து கொண்டான். நீ யார்? எங்கே போகிறாய் என்று கேட்டான். அதை கேட்டு அவள் பயந்து விட்டாள். எனினும் அவள், அதை பற்றி உனக்கென்ன? என்னை விட்டுவிடு, நான் அவசரமாக போக வேண்டும் என்றாள். நான் திருடன், உன்னை விட்டு விடுவேனா என்று கேட்டான் அவன். அப்படியானால் என் நகைகளை எடுத்துக்கொள் என்று மதனசேனை சொன்னாள். பார்த்தவர்களை மயக்கும் பெண்கள் குலத்திற்கே ஆபரணமான உன்னை விட்டு விடுவேனா? உன்னை விட்டுவிட்டு இந்த கல் நகைகளை பற்றியா நான் யோசிக்கப் போகிறேன் என்று அந்த பயங்கர கள்ளன் சிரித்தான். அவன் முன் மெல்லிய மல்லிகை பூவை போல் துவளும் மதனசேனை வெளவெளத்து போனாள். கள்ளனின் வழிகளிலே வீசும் மோகவாடையையும் அவனுடைய பல நாளைய பசியையும் அவள் புரிந்து கொண்டாள். ஐயோ, என் உடலழகால் யோக்கியர்களும் அயோக்கியர்களாக மாறுகிறார்களே.
ஆனால் என் உள்ளத்தின் அழகால் கெட்டவனும் நல்லவனாக மாறக்கூடாதாவென ஏங்குகிறேனே என்று மதனசேனை பலவாறாக புலம்பினாள். ஆனால் திருடனோ அவளுடைய அலாதியான அழகென்னும் ஆபரணத்தை தான் பிடிவாதமாக விரும்பினான். திருடனே, என் கன்னித்தன்மையை மட்டும் திருடாதே. அதை முதலாக என்னிடமிருந்து திருடிக்கொள்ள வாக்குறுதி பெற்றவன் வேறொருவன் இருக்கிறான். அந்த திருடனிடம் போகத்தான் இந்த அர்த்தராத்திரியில் கணவன் அனுமதியுடன் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று அவள் தன் கதையெல்லாம் அவனிடம் சொல்லி வேண்டினாள். தர்மதத்தனிடம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்குத்தான் காட்டுப்பாதை என்றும் கலங்காமல் நடுநிசையில் கணவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். அதை காப்பாற்ற நீ மனமிலகி அனுமதி கொடு. சத்தியம் காப்பது எங்கள் குலதர்மம். இப்போது என்னை விட்டுவிடு. என்னை காதலித்தவனிடம் கல்யாணமாகியும் கன்னியாகவே என் அழகை முதல்வழி கொடுத்து என் வாக்கை காப்பாற்றிவிட்டு மறுபடி உன்னை அடைகிறேன். நிச்சயம் இதே இடத்திற்கு வருவேன். நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். என்னை நம்பு, இது சத்தியம் என்று மதனசேனை வாக்குறுதி கொடுத்தாள். இதை கேட்ட திருடன் அவர் வார்த்தையில் ஓரளவு நம்பிக்கை கொண்டு அவள் தன் சொல்லை மீறமாட்டாள் என்று என்னவோ ஒன்று அவன் மனசாட்சியில் உறுத்தவே மதனசேனைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் திரும்பி வருவதை எதிர்நோக்கி அங்கேயே தங்கியிருந்தான். இவ்வாறு மதனசேனை தன் கன்னித்தன்மையை தன் கணவனுக்கு நிவேதிக்காமல், கள்ளனிடம் பறிகொடுக்காமல், காதலனிடம் பலி கொடுக்க வந்து சேர்ந்தாள். தருமதத்தனோ அவளை கண்டதும் தலை குனிந்தான். அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்கவே அவன் கண்கள் கூசின. இதோ பார், கொடுத்த வாக்கின்படி கல்யாணமாகியும் பசுமை மாறாமல் புதுமை மாறாமல் வழிப்பறி கள்ளனிடம் சிக்கியும் எச்சிற்பண்டமாகாமல் கன்னிப்பெண்ணாகவே வந்திருக்கிறேன். இந்த ஓர் இரவில் அவ்வளவையும் உன்னிடம் பலி கொடுக்க வந்திருக்கிறேன். அருகில் வா, ஏறிட்டு பார் என்னை என்றாள் மதனசேனை. அதை கேட்டதும் தர்மதத்தனால் அவளை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. உடம்பெல்லாம் சிலிர்த்தது. மதனசேனா, உன் கணவனின் பெருந்தன்மையையும் ஒரு வழிப்பறி கள்ளனின் பெருந்தன்மையையும் விட என் மனது குறுகியதல்ல. என்னிடம் பதிதையாக வந்தவள் இந்த இரவில் என் வீட்டை விட்டு புனிதவதியாகவே போய்விடு. சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொண்ட உன் நடத்தை ஒன்றே என்னை புது மனிதனாக்கிவிட்டது. என் காதல் கள்ளனின் இருதயத்தையும் விட குறுகலானதோ குரூரமானதோ அல்ல என்று தர்மதத்தன் கூறி அந்த மங்கையை திருப்பி அனுப்பிவிட்டான். அவளும் சரி என்று அந்த இடத்திலிருந்து கிளம்பி வழியிலே தனக்காக காத்திருந்த திருடன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தாள். அவளை கண்டவுடனே போன இடத்தில் என்ன நடந்தது என்பதை சொல் என்று அந்த திருடன் கேட்டான். அவளும் நடந்தபடி தர்மதத்தன் எவ்விதம் தன்னை தொடாமல் திருப்பி அனுப்பிவிட்டான் என்பதை கூறத் தொடங்கி, தர்மதத்தனுக்கு இப்போதுதான் கண் திறந்தது. கள்ளனுக்கு இருக்கும் இதயம் காதலனுக்கு இராதா என்று சொல்லி என்னை கன்னிப்பெண்ணாகவே திருப்பி அனுப்பிவிட்டான் என்றாள். அதை கேட்டதும் கள்ளன் கண்ணீர் வடித்தான். அப்படியானால் நானும் உன்னை விட்டுவிடுகிறேன். உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். விலைமகளும் கண்டு மிரண்டோடும் பயங்கர கள்ளனான என்னிடம் குலமகள் வந்திருக்கிறாய். சத்தியம் காக்க உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளில் கண்டதில்லை. உன் நகைகளும் எனக்கு வேண்டாம். நீயே எடுத்துக்கொண்டு புனிதவதியாக வீடு போய் சேர். இருதயம் என்ற விலைமதிப்பற்ற நகை உன்னால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுவே இனி என் ஆயுள் முழுவதுக்கும் போதும் என்று சொல்லி அவளை விடுவித்து அவள் வீடு வரையில் காவலாக துணை வந்து அவளை வீட்டில் சேர்த்துவிட்டு போனான் கள்ளன். இவ்விதம் அவள் தன் கற்புக்கும் பங்கம் ஏதும் நேரிடாமல் திரும்பி வீடு வந்து சேர்ந்தாள். உடனே அவள் நேராக தன் கணவனிடம் சென்றாள். அவளை கண்ட கணவனும் நடந்ததை விசாரித்தான். அவளும் ஒன்று விடாமல் முழுவதையும் தெரிவித்தாள். தன் உடல் அழகால் ஒழுக்கம் கெடவிருந்த இருவர் உள்ள தூய்மையாகி நல்லவர்களாக மாறிய விந்தையையும் குறிப்பிட்டாள். தன் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் இழக்காமல் சொன்ன சொல்லை காப்பாற்றிய தன் மனைவியை கண்ட சமுத்திரதத்தன் உள்ளம் பூரித்தான். அவ்வளவு தூய உள்ளம் படைத்த அவளை அவன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஆனந்தமாக மணவாழ்க்கை நடத்தி வந்தான். இவ்விதம் கதையை மயானத்தில் வேதாளம் சொல்லி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி, ராஜனே, இந்த கதையில் கணவன், காதலன், கள்ளன் ஆகிய மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்றாலும்
மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் பின்வரும் பதில் சொன்னான். கணவன் காதலன் ஆகிய இருவரும் நாணயம் மிக்க வணிக குலத்தை சேர்ந்தவர்கள். நாணயம் கெட்ட இருதயமில்லாதவன் என்று மனித சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கள்ளன் இருதயத்தோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது. கணவனாகப்பட்டவன் தான் மணந்து கொண்ட மனைவியை வெளியே போக அனுமதித்தது பெருந்தன்மையானதென்றாலும் காலகதியால் காதலனுடைய பழைய மோகம் தணிந்து போயிருக்கலாம் என்றோ, அவளுடைய கணவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து போய்விட்டதால் மறுநாள் மனஸ்தாபமும் சமுதாய புறக்கணிப்பும் ஏற்படுமென பயப்பட்டிருக்கலாம் என்றோ கருதலாம் அல்லவா? ஆனால் நள்ளிரவில் அஞ்சா நெஞ்சுடன் யாருக்கும் பயப்படாமல் திருட்டு தொழில் செய்யும் ஓர் வழிப்பறி கள்ளன் அழகான அந்த பெண்ணை சிறிதும் தொடாமல் அவளுடைய நகைகளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிய செயலே மிகவும் பெருமைப்படத்தக்கதாகும். ஆகையால் கள்ளனின் பெருந்தன்மைதான் மிகவும் சிறப்பானது. இவ்விதம் விக்ரமாதித்த மகாராஜன் விடையளித்ததும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தில் தலைகீழாக தொற்றிக்கொண்டது. இதோட இந்த கதை முடிஞ்சிச்சுங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லவ்வை சொன்னால் ஓகே, இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஒழுங்காக வாயை மூடிட்டு போயிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ சேர்ந்து எப்படியாவது எனக்கு கிடச்சதே ஆகணும்னு சொன்னது எந்த விதத்துலையும் எனக்கு கரெக்டாக தெரியல. அவன் அவன் கேரக்டர் ஆப்வியஸாக அவ்வளோதான். அது லாஸ்ட்டில் திருந்திட்டான்றது நிஜமாவே ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர்த்து, அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல், அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு ஒரு வாக்கு கொடுத்துருக்கா, கரெக்டு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சபோது அட்லீஸ்ட் ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லை, எக்கேடோ கெட்டு தொலைன்னு அர்த்த ராத்திரியில் அந்த பொண்ணு தனியாக நடந்து போகும்போது அவன் அப்படியே விட்டுருக்கான். அவன் எந்த விதத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதும் தப்பு, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கேர் எடுத்துக்காமல் பண்ணுறதும் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு சரியாக படலை. அண்ட் இந்த இடத்துல அந்த 2-3 பேரில் நிஜமாவே அந்த திருடனை வந்து ஒரு ஜெம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த 2 பேருக்குமே வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அவன் திருடுறது, எல்லாரையும் அடித்து கொல்றது, கெடுக்கிறது, இப்படி தான் வாழ்ந்திருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு ஓகே நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்திருக்கேன், அதனால நீ வந்து நல்லாவே இரு, நான் உன்னை வச்சு திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நிஜமாவே பெரிய விஷயம். இந்த 3 பேரில் கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே திருடன் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பர்சனாக தெரியுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது. அவன் இப்படி வாழணும், இப்படி தான் வாழணுன்ற ஒரு எந்த எதுவுமே இல்லாமல் எப்படி வேணால் வாழலாம், யாரை வேணால் கெடுக்கலாம், என்ன வேணால் பண்ணிட்டு போகலான்னு வாழ்ந்த ஒருத்தன், கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி வாழ்ந்த ஒருத்தன் இதையெல்லாம் யோசித்து அந்த பொண்ணுக்காக ஓகே நீ இவ்வளோ ஒரு சொன்ன சொல் மாறாமல் இருந்திருக்க, நீ எனக்காக நான் அவங்ககிட்டயும் அதே மாதிரி தான் நடந்திருக்க, என்கிட்டயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறேன், அதனால நான் உனக்கு இதை பண்ணுறேன்னு அவன் சொல்கிறது வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கூடவே அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்க அவங்களெல்லாம் விட எங்கேயோ ஒரு காட்டில் நிஜமாவே சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது மனுஷங்களை விட மிருகங்கள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நினைக்க வைக்குது. ஏன்னா இங்கே கூட இருக்க எத்தனையோ பேர் எப்போ வேணால் எப்படி வேணால் கழுத்தை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் யாரோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களோட பிரச்சனை கொடுக்காத அளவுக்கு அவங்களோட லவ்வாக இருந்தாலும் சரி, கேராக இருந்தாலும் சரி, அஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி கொடுத்தா நல்லா இருக்கும். எதையுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்கணும். அதை நம்ம கொடுக்குறத அந்த சைடில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதை எப்படி வேணால் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே சரி கிடையாது. உங்கள் லவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் காமிக்கலாம். அதை அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு இருந்தால் ஓகே, நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருங்க, பிரச்சனை கிடையாது. அதை நான் போய் அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோ, இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதோ, அதுக்கு பேர் எனக்கு தெரிஞ்ச லவ்வே கிடையாது. ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் இந்த கல்யாணம்லாம் ஆகிடுச்சுன்னா தாலி கட்டிட்டா அந்த பொண்ணை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, நான் இதை எல்லாரையும் சொல்ல வரல. இங்கே வந்து தான் ஒய்ஃப்காக என்ன வேணால் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க, அவங்களுக்கு
அவங்க நினச்ச லட்சியங்கள அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க எத்தனையோ கணவன்கள் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கேட்ட கதைகள்லயோ, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்காங்களே தவிர்த்து, என்ன சுத்தி நான் பார்த்த மனிதர்கள்ல அப்படி ஒருத்தர பார்க்கலன்றது வெரி அன்ஃபார்ச்சுனேட் தான். ஆனா, எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க, யாரோ சொல்லி நம்ம கேட்குறோம்னு இருக்கும்போது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அவங்களலாம் நான் பத்தி பேசவே இல்ல. ஆனா, தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா, இந்த பொண்ணு இந்த குழந்தைங்க கிட்டலாம் பொம்மை குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த கடையில இருக்க வரைக்கும் அந்த பொம்மை மேல அவ்ளோ கிரேஸ் இருக்கும். அவ்ளோ ஆசைப்படுங்க. அப்படியே விழுந்து பெரண்டு அழுது வாங்கி, நம்ம கைக்கு வந்த உடனே ஓகே இதுக்கு மேல இது யாரும் அத வந்து எடுத்துட்டு போக முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம், அத பிச்சு போட்டு, அத கலச்சு, உடைச்சு போட்டுருங்க பார்த்தீங்களா? அப்படிதான் இங்க கல்யாண வாழ்க்கை பல பேருக்கு போய்க்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாம, அங்க இருந்து அத ரசிச்ச மாதிரியே கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அத அதே அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டு, பொக்கிஷமா வச்சுக்கிட்டாங்கன்னா, நிஜமாவே அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். குழந்தைங்க பண்ணும்போது அது வெறும் பொம்மை, அதுக்கு உயிர் இல்ல, பிரச்சனை இல்ல. வந்துச்சு, உடைச்சுச்சு, போச்சு, வேற வாங்கிக்கலாம். ஆனா, இங்க பெண்களுக்கு அப்படி இல்லையே. மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கும் வலிக்கும், அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத அப் தப்பு செய்ற சில ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எல்லாரோட மன வாழ்க்கையும் ரொம்ப நல்லா அமையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே. இதோட இந்த கதை முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேதாளம் என்ன மாரி கதைய சொல்லுது, அதுக்கு விக்ரமாதித்தன் என்ன மாரி பதில் சொல்றாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் தோழி பிரீதா. டட்டா, பை பாய்.